வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 30ஆம் தேதி ஜனவரி நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்ல எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட்டு. நிஃப்டி ஓப்பனிங் 23,296ல நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது பைவட் பாயிண்ட்ல நமக்கு ஜோன்ல ஓப்பன் ஆகி பார்த்தோம் அப்படின்னா தொடர்ச்சியா நமக்கு 2 ரெசிஸ்டன்ட் லெவலையும் பிரேக் அவுட் பண்ணிச்சு. பிரேக் அவுட் பண்ணி 3வது ரெசிஸ்டன்ட் லெவலை டச் பண்ணாம அந்த ஜோன்ல திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி 2ல நமக்கு சைட்வேஸ் மூவ் ஆகி திரும்பவும் 3வது ரெசிஸ்டன்ட்டை டச் பண்ணி 23,533ல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 1 hour சார்ட். இன்னைக்குரிய ஹை லெவல் 23,546. நம்மளோட ரெசிஸ்டன்ட் லெவல் 23,300 பிரேக் அவுட் பண்ணிருச்சு. 23,450 பிரேக் அவுட் பண்ணிருச்சு. 570 இந்த ஜோன்ல நமக்கு இப்போ ஹை லெவலை டச் பண்ணி க்ளோஸ் ஆகினதும் 23,533ல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக இந்த ஜோனுக்குள்ளே தான் நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. லோ லெவல் பார்த்தோம்னா 23,277. நம்ம இங்க 23,150 வச்சிருக்கோம். இன்னும் இந்த சப்போர்ட் லெவலுக்கு நமக்கு ரீச் ஆகல. இங்க பார்த்தோம்னா நமக்கு ஒரேதா ஒரு ஏற்றத்தை பார்த்திருக்கோம். அப்ப ஏற்றத்தை இந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா தெரியும். ஏற்றத்தை பார்க்கும் பொழுது அடுத்து ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். பட்ஜெட்டோட நியூஸ் நாளைக்கு நமக்கு நிஃப்டியோட ட்ரேடிங் இருக்கிறது அப்படிங்கிறதுனால எந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளைக்கு நிறைய வாலடைல், அதாவது மேலையும் கீழையும் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். அந்த நேரத்துல அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடிங் டெக்னிக்ஸை மாற்றி அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட பிளானோட கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணோம். ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலில் வச்சு எக்ஸிக்யூட் பண்ணோம்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க அதிக வாய்ப்பு உண்டு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 4 hour சார்ட். 4 hour சார்ட்ல பார்த்தோம்னா நம்மளுக்கு முதல் பாதி நல்ல ஒரு பையரோட டாமினேஷன் அதிக லெவல்ல இருந்தது. இரண்டாவது பாதியில நமக்கு பையரோட டாமினேஷன் கொஞ்சம் செல்லரோட டாமினேஷன் இருந்தாலும் பையரோட டாமினேஷன் அதிக லெவல்ல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க பேங்க் நிஃப்டியோட ஹை பிரைஸ், லோ பிரைஸ், க்ளோசிங் பிரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் இருக்கு. இந்த லெவல்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 5 நிமிஷம் சார்ட். ஓப்பனிங் 49,259ல நமக்கு ஓப்பன் ஆச்சு. அதாவது பைவட் பாயிண்ட் ஜோன்ல தான் நமக்கு ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி பார்த்தோம்னா நமக்கு ஆரம்பத்துல சப்போர்ட் லெவல்லையே நமக்கு பேங்க் நிஃப்டி மூவ் ஆச்சு. ஆனா நிஃப்டி பார்த்தோம்னா நமக்கு தொடர்ச்சியா மேலே போயிட்டு இருந்தது. ஆனா பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா நமக்கு ஒரு இறக்கம் கொடுத்து திரும்ப பைவட் பாயிண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி முதல் ரெசிஸ்டன்ட் லெவலையும் பிரேக் அவுட் பண்ணி இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் மூவ் ஆகி நமக்கு திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து திரும்ப இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. நம்மளோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்லயும் சொல்லியிருப்போம், பேங்க் நிஃப்டி வந்து இரண்டாவது ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ 1 hour சார்ட். இந்த சேனல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த சேனல்ல நமக்கு இன்னும் பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணல. நிஃப்டி பிரேக் ஆயிருந்தது, ஆனா பேங்க் நிஃப்டி நமக்கு இன்னும் இந்த சேனலை பிரேக் அவுட் பண்ணல. ஹை லெவல் பார்த்தோம் அப்படின்னா 49,674. நம்ம இங்க ரெசிஸ்டன்ட் லெவல் இந்த லெவல் நமக்கு ரீச் ஆயிருச்சு. 49,100ஐயும் ரீச் ஆயிருச்சு. 49,674 இந்த லெவலும் நமக்கு ரீச் ஆயிருச்சு. க்ளோஸ் ஆகும் போதும் 49,614 வரைக்கும் நமக்கு போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக இந்த 3 ரெசிஸ்டன்ட் லெவலும் நமக்கு இப்போ பிரேக் அவுட் ஆயிடுச்சு. சப்போர்ட் லெவலுக்கு போயிருக்கான்னு பார்த்தோம்னா லோ லெவல் 49,031. நமக்கு இங்க 48,300 வச்சிருக்கோம். இந்த சப்போர்ட் லெவல் நமக்கு எங்கேயும் ரீச் ஆகல. இங்க நம்ம 4 hour சார்ட்ல முதல் பாதியில பையரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவல்ல இருக்கு. இரண்டாவது பாதியில செல்லரோட டாமினேஷன் இருந்தது, ஆனா பையரோட டாமினேஷன் நமக்கு ரொம்ப அதிக லெவல்ல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. முடியும் தருவாயில ரொம்ப அதிக லெவல்ல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. மேலும் அதிகபட்ச ஹை லெவலும் இரண்டாவது பாதியில தான் டச் ஆயிருக்கிறத இங்க நம்ம பார்க்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.